கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்மை தெரிந்து கொண்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் அவருக்காக கனி கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்துல கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்கிறார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கொடியாகிய நாம் திராட்சை செடியிலே நிலைத்திருக்கும் போது அது கனி கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அவர் மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார், நம் கொடிகளாய் இருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நாம் பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பிதாவானவர் நமக்கு செய்து கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாம் விரும்புகிறோமா, அவரை விசுவாசிக்கிறோமா, அவரை ஏற்றுக்கொண்டோமா? நம்முடைய